Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. ஸ்ரீவைகுண்டம் சட்டப்பேரவை தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். இப்போ அதுவும் கிடைக்கலையா? ரெண்டாவது, அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு இன்னும் அந்த சம்பளம் கிடைக்கலைனாங்க. இன்னைக்கு அதிமுக இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி இல்லை என்றாலும் மக்களுடைய பிரச்சனை எண்ணி அந்த ஏழை மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியர்களுக்கு அவளுக்கு வர வேண்டிய சம்பளம் வர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பேசி முதற்கட்டமாக 2999 கோடி வாங்கி கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு எதுவுமே கிடையாது. மத்திய அரசாங்கம் இருக்கிற அளவுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஊழல் செஞ்ச காரணத்தால் மத்திய அரசு எதிர்க்க முடியல. இங்க இருக்கிற மந்திரி திரு அனிதா ராமகிருஷ்ணன் அவர் ஊழல் பண்ணி எப்பெல்லாம் அமலாக்கத்துறை கதவு தட்டுன்னு பயந்து இன்னைக்கு தூங்கி எந்திரிக்கும் போது ஆக இன்னைக்கு வரல நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு அவர் பயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. திரு இங்க இருக்கிற அமைச்சர் அடுத்த தேர்தல் இருப்பாரா இல்லையான்னு இங்க இருப்பாரா இல்லையான்னு தெரியல. எங்க இருப்பாரோ அங்க இருப்பார். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இது தெளிவா செய்யறாங்க. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இன்னொரு மந்திரி இருந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடை இருக்குது. அந்த 6000 மதுக்கடையிலையும் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் வைக்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா விலை அதிகமாக வச்சு வாங்குறாங்க. நம்மளால யாரும் போயிடாதீங்க கடைக்கு, வேண்டாம், தப்பு. யாரோ போறவங்க போயிட்டு போறாங்க. ஏன்னா போறவங்கிட்ட கடையில் 10 ரூபா சேர்த்து வாங்குறாங்க. அப்படின்னா 1.5 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்பனைங்கன்னா ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. இந்த 10 ரூபா அதிகமாக அந்த மக்கள்கிட்ட வாங்குறதுல ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுலயே இவ்வளவு லஞ்சம் வாங்குறதுலயே இவ்வளவு கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா? தேவைங்களா? இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அது மட்டும் இல்ல, எல்லா துறையும் ஊழல், லஞ்சம் இல்லாத எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் லஞ்சம். எந்த துறைக்கு போய் எந்த பிரச்சனைக்கு போனாலும் அரசு அதிகாரிகள் இந்த லஞ்சத்தை கொடுத்தா தான் வேலை நடக்குது. கேட்டா மேல இருந்து சொல்றாங்க. யாரு மேல? நீங்களே முடிவு பண்ணி நாளைக்கு காலையில் பேப்பரில் போட்டுருவாங்க. எடப்பாடி பழனிசாமி வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுடைய அரசு மீது பழி சுமத்துறான்னு ஒரு பேப்பரில் போடுவாங்க. ஆக எதுக்கெடுத்தாலும் மேலிடம் சொல்லிவிட்டது, மேலிடம் சொல்லிவிட்டது என்று எல்லா துறையிலும் லஞ்சம் வாங்காத துறையே இல்லை. அந்த Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.